பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். கைரோஸ் தியான நேரத்துக்கு இந்த காலை வேளையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. கர்த்தரை தேட வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் எதிர்பார்ப்புதலை அவர் வீணா போக விட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த நம்மளோடு இருக்கிற நம்ம ஆண்டவர். இந்த மாதம் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் வந்ததுனால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தில் நடக்க தேவனுடைய ஆளுகை கீழாக தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். என்ன பாக்கியம் இதுங்க. அல்லேலூயா. லூக்கா 17வது அதிகாரம் 20-21 வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். மனுஷர் பரிசேயர்கள்லாம் இயேசுவை பார்த்து தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும், எங்கே இருக்குது என்ற ஒரு கேள்வியில் இயேசுவோடு பேசி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். போன மெசேஜில் நம்ம பார்த்த அந்த செய்தியில் உங்களுக்கு நீங்கள் கேட்டீங்க, ஒரு நல்ல தேவ ஊழியக்காரர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் வசனத்தினூடாக தான் இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். தேவனுடைய ராஜ்யம் வரும்போது என்ன வரும்? நீதி காணப்படும். அந்த இடத்துல அந்நீதியெல்லாம் நீக்கப்பட்டு நீதி காணப்படும். இவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்களில் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ரோம சாம்ராஜ்யம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. ரொம்ப கரப்ஷன் அந்த இடத்துல காணப்படுகிறது. பலவிதமான தவறான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதெல்லாம் இவங்க பார்க்குறாங்க. அப்போ இந்த ராஜ்யம் எப்போ மாறும் என்ற ஒரு ஏக்கம் உள்ள இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வரும்போது நீதி வரும் என்று பார்த்தோம். அழிவு இருக்கிற இடத்துல அழகு வரும்னு பார்த்தோம். சமாதானம் அற்ற நிலைமையில் சண்டை இருக்கிற இடத்துல தேவ சமாதானம் வரும்னு பார்த்தோம். பிரிவின் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் யூனிட்டி, ஒரு ஐக்கியத்தை கொண்டு வரும், மன்னிப்பை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், உண்மையான ஆராதனை கொண்டு வரும், பிசாசின் வல்லமையை முறியடிக்கும், விழுந்து போன மனுஷனுடைய சுபாவத்தையும் சாபத்தை மாற்றும் என்று பார்த்தோம். ஜீவனை கொடுக்கும் என்று பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் எல்லா சிருஷ்டிக்கு தேவனுடைய ராஜ்யம் இருக்கிற இடத்துல ஒரு நீடிய பொறுமைய சமாதானம் இருக்கும் என்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இவங்களுடைய உள்ளம் எதற்காக ஏங்கி கொண்டிருக்குது என்று பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷனுக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பட்டியலில் இருக்கிற எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழணும்னா தேவையான காரியங்கள். அப்போ இவங்க உள்ள எதுக்காக தான் ஏங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுடைய முதல் பிரசங்கமே என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்க மனசை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் போத இவங்களுடைய ஏக்கத்தினால இயேசு பார்த்து கேட்குறாங்க, ஐயா இந்த ராஜ்யம் எப்போ வரும், இந்த ராஜ்யம் எங்கே இருக்கு என்று கேட்கும்போது இயேசு சொல்றாரு, இந்த ராஜ்யம் எங்கே இருக்கு? உங்களோட இருக்கிறது. கிங்டம் is amidst you, the kingdom is within you என்ற வார்த்தையை இயேசு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துறார். இன்னைக்கு அதே வார்த்தையை தான் இயேசு உங்களோடையும் பேசிக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் உங்களோடு இருக்கிறது என்று. அதுக்கு என்னங்க அர்த்தம்? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பார்க்கும் போதே தேவனுடைய சமூகத்தை நம்ம பார்க்கிறோம். தேவ சமூகம், ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அவருடைய சமூகத்துக்குள்ள கொண்டு வரும் போத அந்த சமூகம் அவங்களுக்குள்ளாக இருந்ததுனால என்னெல்லாம் ஆச்சுன்ட்டு அருமையான காரியங்களை தேவ வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யம் இருக்கிற இடத்துல தேவன், நாங்கள் முன்னாடி சொன்ன அந்த ஊழியக்காரர் சொன்ன அந்த பட்டியலை நான் உங்களுக்கு படித்தது போல, தேவனுடைய ராஜ்யம் இருக்கிற இடத்துல முதலாவது என்ன காணப்படும்ட்டு பார்த்தீங்கன்னா தேவனுடைய நீதி காணப்படும். அநீதி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மன உடைச்சல் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். குடும்பங்கள் ஆகட்டும், நம்ம சுற்றி இருக்கிற உலகத்தில் ஆகட்டும், நம்ம தேசத்தில் நடக்கிற பாலிட்டிக்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அநீதி கொண்டு வருகிற இடத்துல என்ன ஆகுதுங்க? மன உடைச்சல் வருகிறது. அநீதி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கொலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அநீதி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பலவிதமான பாவமான பயங்கரமான காரியங்களை நம்ம தேசங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அமைதி இல்லாமல் இருக்கிறது, சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, நிலையான வாசஸ்தலங்கள் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு தான் ஏசாயா 32 அதிகாரம் 18 வசனத்துல தீர்க்க தரிசனமாக 17 வசனத்துல சொல்றாரு. 17 சொல்றாரு, the fruit of righteousness, நீதியின் கனிகளே இவைகளா இருக்கும். என்னன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா 18 வசனத்துல அமைதியான ஒரு வாசஸ்தலம், நிலையான ஒரு வாசஸ்தலத்தை நான் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லைங்களா? சமாதான தாபரங்களை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீதி இருக்கிற இடத்துல தேவ சமாதானம் வரும். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னுடைய இளைப்பாறுதல் உன்னோடு இருக்கும் என்று. ஒரே கச்சாமச்சான் இருக்கு மோசேயின் காலத்தில் இல்லைங்களா? சமாதானற்ற நிலைமையா இருக்கு.
ஒரே கோல் கொடுத்ததும் குற்றம் சொல்லுகிறதும் பயங்கரமான சமாதானற்ற நிலைமையா இருக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசேயை பார்த்து சொல்றாரு, என்னுடைய சமாதானம் உன்னோட இருக்கும், என்னுடைய சமூகம் உன்னோட இருக்கும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். என் சமூகம் உங்களோட இருக்கும் போதே ராஜ்யத்தின் நீதி அந்த இடத்துல வந்துடுதுங்க. தேவ ராஜ்யம் என்ன பண்ணுதுங்க, நீதியை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அந்த நீதி என்ன கொண்டு வருகிறதா இருக்கிறதுங்க, தேவ சமாதானத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறதாக இருக்கிறது. மோசேவுடைய அவ்வளோ பெரிய கஷ்டத்துல அந்த ராஜ்யத்தின் சமாதானத்தையும் சமூகத்தையும் அனுபவிச்சு கர்த்தருடைய இளைப்பாறுதலை நடத்தின்னு போகிற ஒரு அனுபவம் அவருக்கு கிடைச்சிருச்சுங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் போதே இயேசு சொல்லிட்டாரு, ராஜ்யம் உங்களோட இருக்குதுன்னு. ராஜ்யத்தில் என்ன இருக்கு, தேவ சமூகம். சமூகம் என்ன கொண்டு வருதுங்க, இளைப்பாறுதலை கொண்டு வருகிறது. அந்த இளைப்பாறுதலை இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்குவீங்க என்று நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். கர்த்தருடைய இளைப்பாறுதல் நமக்குள்ளே இருக்கும் போதே தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளுக்கு வியாதிகளை கொண்டு வராது, தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை ஆட்டி படிக்காது. தேவனுடைய இளைப்பாறுதல் நமக்கு தேவைங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், இந்த தேவ சமூகம் தேவனுடைய ராஜ்யம் நம்மளோட இருக்கும் போதே நமக்கு ஒரு தைரியத்தை அது கொண்டு வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு மத்தேயு 28வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 18ஆம் வசனத்துல முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். 20ஆம் வசனத்துல ஆண்டவர் முடிக்கும் போது சொல்றாரு, இந்த உலகத்தின் கடைசி மட்டும் நான் உங்களோட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜ்யத்தின் வேலையை ஆண்டவராக இயேசு அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணணும், சீஷர்களை உருவாக்கணும், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல ஜனங்களுக்கு நீங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும், இயேசு போதித்ததெல்லாம் உங்களுக்கு நீங்க போதிக்கணும் என்று இயேசு உங்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்து இயேசு சொல்றாரு, நான் உங்களோட இருப்பேன். இந்த சீஷர்லாம் யாருங்க, பயந்து போனவங்களா இருக்கிறாங்க. சீஷர்லாம் யாருங்க, அவங்களுக்கு எந்த விதமான இயேசுக்காக நிக்கணுன்ற மனப்பான்மை இல்லை, தைரியம் இல்லை. இயேசு பிடிச்சிட்டு போகும்போது ஓடி போய் ஒளிஞ்சு இயேசு யாருன்னு தெரியாத மறுதளிச்சு பலவிதமான மாம்சீக காரியங்களை சிக்கி கொண்டவங்க தான் இந்த சீஷர்களா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களோட இருக்குது என்று. தேவனுடைய சமூகம் அவங்க மேல இறங்கி வந்துடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட இறங்கி வந்துட்டார். இதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியங்க. ராஜ்யம் உன்னோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போல, ராஜ்யம் உன்னோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு தனியா விட்டுட்டு போல, ராஜ்யத்தின் கவர்னரை நம்மளுக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. யாருங்க அவரு, பரிசுத்த ஆவியானவர். ராஜ்யத்தின் காரியங்களை நடத்துகிறவரை ஆண்டவர் என்ன பண்றாரு, தேவ வல்லமையை நம்மளோட இருக்க ஆண்டவர் அனுப்புகிறார். ஏன், ராஜ்யத்தின் மேண்டேட்டை நிறைவேற்ற, ராஜ்யத்தின் காரியங்களை செய்ய. ஹல்லேலூயா. அதனால நம்ம இங்க பார்க்கிறோம், இந்த இடத்துல சீடர்கள் பயந்து போய் இருந்தாலும் ராஜ்யத்தின் வல்லமை, ராஜ்யம் எங்களோட இருக்குது, ராஜ்யத்தின் பணியை நாங்க செய்யணும்ட்டு அவங்க எழும்பும் போது என்ன ஆச்சுங்க, அவங்களுக்கு தைரியமும் தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த காரியங்கள், அந்த வேலைகளை டு ஃபுல்ஃபில் த மேண்டேட் ஆஃப் த கிங்டம். ஹல்லேலூயா. அவங்க எழும்பிட்டாங்க. தேவனுடைய ராஜ்யம் வரும்போதே நமக்கு இளைப்பாறுதல் வரும். தேவனுடைய ராஜ்யம் வரும்போதே ஒரு தைரியம் வரும். தேவனுடைய ராஜ்யம் நம்மளோட இருக்கும் போதே, அந்த ராஜ்யத்தின் அதிகாரம் நம்மளோட இருக்கும் போதே பார்வோன் முன்னாடி நிக்க நம்ம பயப்பட மாட்டோம், எழும்பி பிரகாசிக்குவோம், கர்த்தருக்காக செயல்படுவோம். இன்றைக்கு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வந்திருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் உங்களோடு இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களோடு இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதுனால தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதல் உங்களோட இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களோட இருக்கிறதுனால அந்த ராஜ்யத்தில் இருக்கிற அந்த போல்ட்னஸ், எந்த மனுஷன் முன்னாடியும் நிக்க ஒரு தைரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யோசுவா 1ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்துல அதை நாம் வாசிக்கிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றார், நீ உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், இந்த சமூகம் உன்னோடு இருக்கும், நான் உன்னோட இருக்கிறதுனால ஒரு மனுஷனும் உனக்கு விரோதமா எழும்ப முடியாது. மோசையோடு நான் இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ராஜ்யம் நம்மளோட இருக்கும் போதே ராஜ்யத்தின் சமூகம் நம்மளோட இருக்கிறது. ராஜ்யத்தின் சமூகம் நம்மளோட இருக்கும் போதே ராஜ்யத்தின் இளைப்பாறுதல், ராஜ்யம் கொடுக்கிற அந்த தைரியம், ராஜ்யம் கொடுக்கிற அந்த ஜெயம் நம்மளோட இருக்குதுங்க. இன்னைக்கு உங்க சூழ்நிலை என்னன்ட்டு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார்,
ராஜ்யம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ராஜ்யம் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு தைரியத்தையும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் என்ற ஒரு போல்ட்னஸ் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய கருத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் செயல்பாட்டை என் வாழ்க்கையில காணப்பட என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிக்குவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ராஜ்யம் எங்களுக்குள்ளாக இருக்குதுன்னு சொன்னீங்க. இந்த ராஜ்யம் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால தேவ இளைப்பாறுதலும், தேவன் கொடுக்கிற தைரியமும், தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையும், அந்த உற்சாகத்தையும் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதன் பிரகாரம் நாங்க இன்னைக்கு எல்லாம் செயல்பட தேவனுடைய உதவி எங்களுக்கு உண்டாகட்டும். உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமென்.